everyone, this is Anita Shakti. நீ உன்னோட முன்னேற்றத்துக்காக ஒரு விஷயம் செய்யும்போது யாராவது வேண்டான்னு சொல்லி அதை நீ கேட்டுட்டா அப்போதான் நீ தோத்து போவ. Your decision only you make win. இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம். 11. ஐயோ, சமையல் மாறியாதா எவனே தெரியல. ராத்திரியில வர சொல்லியிருக்கா, இந்த ஆளும் என்னை தனியாக அமுச்சுட்டான். யாராச்சும் இருக்கீங்களா? என்னை யாரு வர சொன்னது? யாரது? வெளியில வாங்கப்பா ப்ளீஸ். பின்னாடியே ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோயின் மண்டியில் டொயிங் அடிச்சோடனே ஹீரோயினி மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவாங்க. டேய், இவ்வளோ ஏண்டி அடிச்ச? பின்ன பார்த்துட்டே இருக்க சொல்றியா? யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் இவ்வளோ கூட்டிகிட்டு இந்த செட்டை விட்டு போயிடு. என்ன மீறி நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்களா? எவ்வளோ தைரியம் தான் என்னோட கேர்ள் மேலே கை வச்சிருப்பீங்க. அச்சோ, இவர் எப்படி இங்கே? மன்னிச்சிருங்க பாஸ், இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் அவளும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம். நான் அவளை காதலிக்கிறேன். அவள் எல்லாமே என்னால் வாழ முடியாது. ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. முடிஞ்சு போன கதையை பற்றி இப்போ பேசி எந்த பலனும் இல்லை. ஜஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ அவள் ஏன் கண்ட்ரோலில் இருக்கா? நான் நம்பிட்டு இருந்த பாடி கார்டு ஒரு அஃபிஷியலோட பொண்ணு, அதுவும் உன் தங்கச்சி. ஏன் கண்ட்ரோலில் இருக்க பொண்ணை கடத்துறதுக்கு உங்களுக்கு யார் இவ்வளோ தைரியம் கொடுத்தது? இதுக்கு உங்களை நான் என்ன செய்யணும்னு தெரியுமா? ஐயோ பீட்சா, என்னை மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடும். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் நான் இதை பண்ணேன். வேணும்னு செய்யலை. இவன் பேச்சு கேட்டு தான் நான் இப்படி செஞ்சுட்டேன். என்னை மட்டும் மன்னிச்சிருங்க. நம்பிக்கை துரோகி. ஹீரோயினி முழிச்சு இவங்க இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. எதுக்காக இவங்க 2 பேரும் முட்டி போட்டுட்ருக்காங்க? லிட்டில் ஆப்பிள், நீ எழுந்துட்டியா? இப்போ உனக்கு பரவாயில்லையா? ஆனால் இவங்க 2 பேரும் அவங்க என்ன பண்ணுறாங்க? எதுக்கு உங்க முன்னாடி முட்டி போட்டுட்ருக்காங்க? மெங் யாரையும் கைடு ஜெயில் அடிங்க. நான் சொல்கிற வர வழியில் விடக்கூடாது. என்ன நடக்குதுங்க? என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் நம்மளை ரிலீஸ் பண்ணவே இல்லை? ஏன் துருகி பழியை என் மேலே போட்டதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசணுமா? இவன் எப்படியும் பதில் சொல்ல போகிறதில்ல. மாஸ்டர் தேங், உங்களை ராஜா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இவன் மட்டுமா? என்ன ரிலீஸ் பண்ண சொல்லலையா அவர்? சாரி மேடம், உங்கள் 2 பேருக்குள்ள பழக்கத்தை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருந்தது என்பது உண்மைதான். வளர்ந்ததும் நான் ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் போயாச்சு. சமைக்க தெரியாதவங்களுக்கு இந்த சிட்டியில் இடம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் அப்போதைக்கு அவளுக்கு சமைக்க தெரியாது. தேங்க எங்க? நல்லவளே, அப்படியே நடிக்கிறியே. அவன் இங்கிருந்து போயிட்டான். எங்கே போயிட்டான்? நீ லூஸா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறியா? சத்தியமாக எனக்கு தெரியல. ஓ மேலே ரொம்ப ஆசை வச்சுருந்தான் அவன். அவனை இந்த மாதிரி ஹர்ட் பண்ண உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ? இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நைட் தாண்டதே பெரிய விஷயம். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டு ஓடுவாங்க. அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக நீங்கள் எனக்கு தடையாக இருக்கிறீங்க. நான் ராஜா கிட்ட சண்டை போட முடியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடலாம்ல. 2 பேரும் எதுக்கும் சண்டை போட வேண்டாம். நான் இப்போ சொல்கிறேன், நான் உன்னை விரும்பலை. சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் வளர்ந்துருக்கலாம். பட் இப்போ உன் பாதை வேறு, என் பாதை வேறு. 2 பேரும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது. நான் உன் கூட வர முடியாது. நீங்கள் மட்டும் கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் அவன்கிட்ட எடுத்து சொல்கிறேன், நான் அவனை விரும்பலை. நான் அவன் கூட கண்டிப்பாக போக மாட்டேன். அப்படின்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுறணும். ஒரே விஷயங்களை மறுபடியும் கலரக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னா நீ என்னை விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போயிடுவார். இது ஜஸ்ட்டு கேம் தானே. ஆனால் நான் ஏன் மனுஷங்களை ஹர்ட் பண்ணுறேன்? நான் ஏன்? அதுக்கப்புறம் காலையில் பாலும் சாண்ட்விட்சும் கொண்டு வந்திருப்பாங்க. என்னது அது? என்னோட இமேஜு அது எப்படி இங்கே வந்துச்சு? ஓ, வந்துட்டாரா? இப்போ வந்து நான் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தேன். நம்மளோட ஹீரோ கடகடனை எடுத்து குடிச்சிருவார். என்னது இது? இதுக்கு முன்னாடி குடினா கூட பாய்சன் டெஸ்ட் அது இதுன்னுவா. இப்போ கடகடன் குடிச்சிட்டா. இது சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே. விஷம் போட்டிருக்கலாம். என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? அப்படின்னு சொன்னாலே சாப்பிட மாட்டீங்க. என்ன இன்னைக்கு புதுசாக பிஹேவ் பண்ணுறீங்க? என்னாச்சு? என் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன செய்யறது? நான் எப்படி பண்ணிக்க முடியும்? ஏன்? ஓ, நீ அவனா? ஹே, கல்யாணம்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? அங்கெல்லாம் போய் குடிக்கிறதோ குடிக்காமல் இருக்க முடியாது. இதெல்லாம் அப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? இந்த சான்ஸை நாம் ஏன் பயன்படுத்திக்க கூடாது? ஒயின் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதில் பாய்சன் டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. குடிச்சு தான் ஆகணும்.
நல்ல ரூட் போட்டு கொடுத்துருக்க. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? நீ ஏன் பேசாமல் என்னையே கல்யாணம் பண்ணிக்கூடாது? ம் சீக்கிரம் சொல்லு. ம் உன்னையா? மேங் ஜார்ட், நீங்கள் இங்கேருந்து போகலாம். என்னையா திடீர்னு எப்படி இந்த முடிவு? பீட்சாக்கு கல்யாணம் ஆக போகிறதுனால கைதிங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர். எந்த பீட்சாக்கு கல்யாணம் ஆக போதா? பொண்ணு யாரு? அது வேற யாரு? உங்களோட தங்கச்சி செஃப் மெங் தான். மெங்கா? வழியாக பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த லிட்டில் ஆப்பிள் ஒத்துக்காதுன்னு நினச்சேன். எப்படி ஒத்துக்குச்சு? ஏதோ மேஜிக் நடந்திருக்கு. இது கூட நல்லா தான்ப்பா இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் வரல? முன்னாடி நான் எங்கே காத்துட்ருக்கேன், அப்படி என்ன கழட்டுற வேலையை பார்த்துட்ருக்கானோ? இதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. ஹே வந்தாச்சா? போலாமா? அவர் வெளில இருக்காரா? ஏன் வெயிட் பண்ணுற? வா போகலாம். எங்கே போகிறது? அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். கீஸ்